ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டரும், ஃப்ளை வீலும் எப்படி நம்ம செக் பண்றது? அந்த ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ நீங்க இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, வந்து அந்த ரோட்டர்ல அப்படின்னா, அந்த மேக்னெட் ஃப்ளை வீல் இருக்குல்ல ரோட்டரு, அதுல ஏதோ கிராக்ஸ் வந்திருக்கா? இல்ல டேமேஜஸ் ஆயிருக்குன்னா, விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். கண்ணுல பார்த்துட்டு தான் செக் பண்ண வேண்டியிருக்கும் கழட்டிட்டு. நெக்ஸ்ட் அந்த மேக்னெட்டோ ரோட்டருக்கு உள்ளத்திலிருந்து ஏதோ ஸ்கோரிங் மார்க், ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கிற மாரி, இல்ல தேஞ்சு போயிருக்கிற மாரி, ரப்பிங் ஆயிருக்கிற மாரி ஏதோ மார்க்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்தா டெஃபினெட்லி அங்க ஏதோ எக்ஸ்டர்னல் காம்போனன்ட் உள்ள அ மட் ஆர் ஏதோ மெட்டல் பர் ஏதோ ஒரு உள்ள வந்து அதுல டேமேஜ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் அர்த்தம். அப்படி இருந்தா கூட ப்ராப்பரான வோல்டேஜ் ஜெனரேட் ஆகாது. ஈவன் ஸ்டார்ட்டிங் டைம்ல கூட சரியான ஸ்டார்ட்டிங் எஃபெக்ட் இதுல கிடைக்காது. நெக்ஸ்ட் மேக்னெட்ஸ் அதுக்குள்ள சம்டைம் என்ன ஆகும்னா, இந்த மேக்னெட் கழட்டும்போது ஹேமர்ல அடிச்சு எடுத்துடுவாங்க. அந்த சமயத்துல உள்ள இருக்கிற பெர்மனன்ட் மேக்னெட் வந்து அதுலருந்து லூஸ் ஆயி அதோடைய லொகேஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். நமக்கு வெளியில இருந்து தெரியறதில்ல. ஆனா உள்ளத்துல அது லூஸ் ஆயி அதோடைய லொகேஷன் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாரி ஆயிருக்கான்னு நீங்க ஒரு வாட்டி பார்க்கணும். ஸோ அப்படி ஆயிருக்குன்னா டெஃபினெட்லி ரோட்டரோ வேலைக்கு ஆகாது. டெஃபினெட்லி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, அந்த மேக்னெட் ரோட்டர் வந்து ஃப்ளை வீல் மேல அந்த வுட் ரஃப் கீ இருக்குல்ல, அந்த வுட் ரஃப் கீ கூட ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? சம்டைம் என்ன ஆகும், அந்த எடுக்கும்போது அந்த வுட் ரஃப் கீ ப்ராப்பரா உட்காரல. ஸோ அப்படியே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபிட் பண்ணும்போது அது கொஞ்சம் பெர்சென்டேஜ் தான் அங்க உட்காந்துச்சுன்னு நெனச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரன்னிங்ல வந்து அது அங்கருந்து மிஸ் ஆயிடும். மிஸ் ஆயிடு இல்லன்னா ஷியர் ஆஃப் ஆயிடும். அப்டின்னா, அது அப்படியே தேஞ்சு போய் மேக்னெட் வந்து அது மேல சுத்திட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் கிடைக்கும். அது சம் டைம் ஸ்டார்ட் ஆகும். சம் டைம் ஸ்டார்ட் ஆகாது. ரொம்ப ஒரு இன்டர்மிட்டன்ட் ரெஸ்பான்ஸ் குடுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்தா நீங்க அந்த வுட் ராஃப் கீ உடைய அ டைட்னஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா? அப்படின்றத செக் பண்ணணும். எதுக்குன்னா, எப்பவுமே அந்த ரோட்டர் வந்து வாப்லிங் ஆகக்கூடாது. இல்லன்னா அது ஸ்லிப் ஆகக்கூடாது. ப்ராப்பர் டைட் கண்டிஷன்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த காயில் செட் இருக்குல்ல, உள்ள இருக்கிற ஸ்டேட்டர் அசெம்பிளி. அதுல இருக்கிற காயில நீங்க ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணணும். சம்டைம் அதுல ஏதோ காயில் செட் அதுல 18 காயில் இருக்கு. அதுல ஏதோ ஒரு செட் பர்ன் ஆயிருக்கு. சுட்டு போயிருக்கு. ஓகே. இல்லன்னா அதுல வயர்ஸ் ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு. பிசிக்கல் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்தா டெஃபினெட்லி அந்த சிஸ்டம் வேலை செய்யாது. ஆ வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணாது. கிராங்க்ல செல்ஃப் அடிக்கும்போது கூட கிராங்க் ஆகாது என்ஜின். கிக்ல மட்டும் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அது கூட பேட்டரி நல்லா இருக்கிறது டவுன் ஆகுற வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பேட்டரி சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ஜின் அப்புறம் ரெஸ்பான்ஸே குடுக்காது ஆஃப் ஆனதுக்கப்புறம். ஸோ அது இந்த காயில்ல அப்சர்வேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆ டெஃபினெட்லி பிசிக்கல் டேமேஜ் ஏதோ ஆயிருக்கா? வெளியில இந்த காயிலுக்கு, மேக்னெட்டுக்கு எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். நீங்க கழட்டி பார்க்கும்போதே தெரியும். ஸோ காயிலுல இருக்கிற அந்த எங்கேயோ ஒரு 2 வயர் கட் ஆயிடுச்சுன்னா, இல்லன்னா டேமே அது மேல பஞ்ச் மார்க் வந்துருச்சுன்னா கூட அது ப்ராப்பரா வேலை செய்யாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஸோ இதுல ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த காயில் பர்ன் ஆயிருக்கிறது. ஸோ இது ஒரு ஃபீல்டுல வந்திருக்கிற ப்ராப்ளமும் ஃபோட்டோ எடுத்துட்டு போட்டிருக்காங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு.